இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தினம் தினம் 10 கணக்கில் எப்பவுமே நாங்க தான் கெத்து. இந்த சீரியஸ்ல ரீசனிங் டாபிக்ல பகடையில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1ல சி வந்து வந்தாச்சு. இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 2022 குரூப் 4 எக்ஸாம்ல இந்த டைப்ல கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 கணக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 5 நான் சொல்லி கொடுத்துறேன், 1 நீங்க ஹோம்ஒர்க்கா போடுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஆனா ஃபுல்லா பாருங்க, தெளிவா புரியும். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான டைப். நான் என்ன பண்றேன், 23வது கணக்குல இருந்து வந்துடுறேன். 2019 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இரு பகடைகளை ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க நிகழ்த்தகவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட 2 பகடை இருக்குதான், சரி, அந்த கையில 2 பகடை வச்சுட்டு இருக்கீங்க, அதை உருட்டி கீழே போட போறீங்க. அப்படி உருட்டி கீழே போடும்போது முதல் பகடையும் 2வது பகடையும் கூட்டினா 10ன்னு வரணும். அதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு, அதை முதல்ல கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட், இதே 2 படி நீங்க உருட்டி போடுறீங்க, முதல் படியிலையும் 2வது படியிலையும் கூட்டினா 11ன்னு வரணுமா, அதற்கான வாய்ப்பு எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இப்போ 10க்கு வந்து 2 வாய்ப்பு இருக்குதுப்பா, சும்மா சொல்றேன், நம்ம போட போறோம், உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக சொல்றேன். 11 வீட்டுக்கு வந்து 2 வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இந்த 2 கூட்டினா மொத்தம் 4 வாய்ப்பு. அப்போ மொத்த வாய்ப்பு 36, 4 பை 36, சுருகுனா ஆன்சர். இவ்வளவுதான், இதான் பேட்டர்ன். நான் உள்ள தெளிவா சொல்றேன், பட் எப்படி செய்யணும்ன்றத ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். சரிங்களா, புலமா உள்ள ரைட் கவனிங்க. இப்போ என்னன்னா, 2 பகடை நிகழ்த்தகவு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முத படியில மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு, 2வது படியில மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் நீங்க 2 பகடையை உருட்டி போட்டீங்கன்னா 36 வாய்ப்புகள் இருக்குது. அதை கீழே வச்சுக்கிட்டேன், மொத்த வாய்ப்புகள். சரிங்களா, ரைட். இப்ப மேல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான வாய்ப்புகளை மேல போடணும். அதற்கான வாய்ப்பு கண்டுபிடிக்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, கூட்டுனா 10ன்னு வரணும்பாங்க. சரிங்களா, இப்போ முத பகடிலையும் 2வது பகடிலையும் வியக்கூடிய நம்பரை கூட்டினா 10ன்னு வரணும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப ஈஸியான. இப்போ நான் என்ன பண்றேன், முத பகடையிலையும் 2வது பகடையிலையும் இதை பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. முத பகடை 2வது பகடை, இந்த முத பகடையில் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணும்போது ரொம்ப சின்ன நம்பரா செலக்ட் பண்ணணும். ஓகேவா, 2வது பகடையில் மேக்ஸிமம் பெரிய நம்பரா செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாம கரெக்டா வரும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் தேரி. அப்ப நான் என்ன பண்றேன், நமக்கு கூட்டினா 10ன்னு வரணும். அப்ப நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, 2வது பகடையில வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரிய நம்பர் 6, அதை நான் வச்சுக்கிறேன். புரியுதா பாருங்க. அப்போ சின்ன இது 2வது பகடை ஸ்தானம். இப்போ நான் முத படையில சின்ன நம்பரா எடுக்கணும். 6 கூட எந்த நம்பர் கூட்டினா 10 வரும் யோசித்து பாருங்க, 4. அது இதை வச்சுங்க. இப்போ பாருங்க, முத படியில 4ன்னு வீணும், 2வது படியில 6ன்னு வீணும். அப்படி வீந்தா கூட்டினா 10ன்னு வருது. கரெக்டா? இப்போ நான் செலக்ட் பண்ண நம்பர் புரியுதுங்களா? இது முத பகடை ஸ்தானம் சின்ன நம்பரா எடுத்துக்கிட்டேன், இது 2வது பகடை ஸ்தானம் 6 பெரிய நம்பரா எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்தது இங்க பாருங்க, கண்டினியூவா எழுதணும். அப்படி எழுதணும்னா கன்ஃபியூஷனே இல்லாம எழுத, இங்க 4ன்னு இருக்குல்ல, மொத பகடியோட நம்பரா கூட 1 கூட்டிக்கிட்டே போகணும். 2வது பகடை 6ன்னு இருக்கு இல்லையா, அதா கூட 1 கழிச்சிட்டே வரணும். இது கான்செப்ட். ஓகேங்களா, தெளிவா கவனிங்க. இப்போ நான் 4 கூட 1 கூட்டுறேன், 4 கூட 1 கூட்டினா 5ன்னு வரும். கரெக்டா? இப்போ 2வது படையில 6ன்னு இருக்கு, 6ல் 1 கழிக்கணும். நான் 6ல் 1 கழிச்சா 5ன்னு வரும். இப்போ கூட்டி பாருங்க, 5 கூட்டினா 10ன்னு வருது. பார்த்தீங்களா, புரியுதா? ஓகே. இப்போ நான் அடுத்த வாய்ப்பு பார்க்குறேன். அடுத்த வாய்ப்புனா, இப்போ நம்ம கையில் இருக்கிறது 5,5. முத படியில் 5ன்னு இருக்குல்ல, அதில் 1 கூட்டணும். 5 கூட 1 கூட்டினா 6ன்னு வரும். ஓகே. அடுத்து 2வது படியில் 5ன்னு இருக்குல்ல, அதில் 1 கழிக்கணும். 5ல் 1 கழிச்சா 4ன்னு வரும். சரிங்களா? இப்போ 6 4 கூட்டி பாருங்க, 10ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, இங்கே 4 6ன்னு ஸ்டார்ட் பண்ண இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் வர வரைக்கும் தான் நீங்கள் முத படையோட 1 கூட்டினே போகணும், 2வது படையோட 1 கழிச்சிட்டே போகணும். அதுக்கு ஆப்போசிட் கிடைச்சிடுச்சுன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ 4,6ன்றது 6,4ன்னு ஆப்போசிட் கிடைச்சிடுச்சு. அப்போ 10ன்னு விய முத படி 2வது படியும் கூட்டினா 10ன்னு விய
மூணு வாய்ப்பு தான் இருக்கு. கரெக்டா? இது பாருங்க, இது மொதல் வாய்ப்பு, இது ரெண்டாவது வாய்ப்பு, இது மூணாவது வாய்ப்பு. ஓகேவா? ஓகே. இப்போ கொஸ்டின்ல இதை மட்டும் கேட்டாங்கன்னா 3 நீங்க முடிச்சிடலாம். ஆனா அடுத்தது அல்லது 11ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 11க்கு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? புரியுது. இப்போ நான் செகண்ட் கண்டிஷன் 11 வீரத்துக்கான வாய்ப்பு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்க, அதே மாதிரி தான். இப்போ இதை மறந்துடுங்க. அது 10 வீரத்துக்கு 3 வாய்ப்பு இருக்குது, அதை வச்சிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே ரெண்டாவது வாய்ப்புக்கு நான் வரேன். அதாவது 11 வீரத்துக்கு அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ ரெண்டாவது படியில் மேக்ஸிமம் 6 தான். அதுக்கு மேலே பெரிய நம்பரே கிடையாது, 6 தான். கரெக்டு தானே? 6ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ 6 கூட எதை கூட்டினா நமக்கு 11 வரும்? 6 கூட 5 கூட்டினா தான் வரும். அப்போ மொதல் நம்பர் 5ன்னு நான் வச்சுக்கிட்டேன். இதை மட்டும் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசித்து எடுக்கணும். நம்பர்ஸ் பெரிய அதாவது மொதல் படியில் சின்ன நம்பர், ரெண்டாவது படியில் பெரிய நம்பர். இந்த ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, 5,6 5 6 கூட்டினா 11 வருது. ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப்புக்குன்னா இங்கே பாருங்க, இப்போ 5 6 மொதல் படியில் 5ன்னு ரெண்டாவது படியில் 6ன்னு வீந்தா 10 வருது. இப்போ மொதல் படியில் 5ன்னு இல்லையா, அதில் ஒன்று கூட்டுங்க. 5 கூட ஒன்று கூட்டினா 6ன்னு வரும். அந்த 6 இங்கே போட்டுக்கிட்டேன். அடுத்தது ரெண்டாவது படியில் 6ன்னு இருக்கு இல்லையா, அதில் ஒன்று கழிங்க. 6ல் ஒன்று கழிச்சா 5ன்னு வரும். இப்படி போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம முதல் எடுத்தது 5,6. இதுக்கு ஆப்போசிட் வர்ற வரைக்கும் நம்ம கண்டினியூவாக மொதல் படியோட ஒன்று கூட்டினே போகணும், ரெண்டாவது படியோட ஒன்று கழிச்சிட்டே வரணும்னு சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்துருச்சு. இங்கே 5,6 6,5ன்னு வந்துட்டாவே ஆப்போசிட் வந்துருச்சு இல்லையா, அவ்வளோதான், ஃபங்க்ஷன் க்ளோஸ். இதுக்கப்புறம் எந்த நம்பர் 2 நம்பரையும் கூட்டினாலும் 11 வரவே வராது. புரியுதுங்களா? புரியுதுப்பா. அப்போது இது ஒரு மொதல் வாய்ப்பு, இது 2 வாய்ப்பு. சரிங்களா? ஓகே. ஆக மொத்தம் 11 வீரத்துக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 10 வீரத்துக்கு 3 வாய்ப்பு இருக்குது. இப்போது 3 2 கூட்டினா மொத்தம் 5 வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதாங்க, பெரிய கணக்கெலாம் கிடையாதுங்க. மணி கணக்கெலாம் சொல்ல, உங்களுக்கு புரியத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 5ன்னு எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்களேன், 4,6 5,5 6,4 5,6 6,5ன்னு இருக்குல்ல, ஏதாவது நம்பர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். 2 முறை வந்திருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே 2 முறை இல்லை, எல்லாம் சிங்கிள், 1 முறை தான் இருக்குது. அப்போது 10 வீரத்துக்கு 3 வாய்ப்பு, அதுக்கப்புறம் 11 வீரத்துக்கு கூட்டினா கரெக்டா. ஸோ 2 வாய்ப்பு, ஆக மொத்தம் 5 வாய்ப்புகள் இருக்குது. சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைன்னா ஆன்சருங்க. அப்போ சுருக்க முடியாது, மேலே 5ன்னு வரும், கீழே வந்து 6 6 36ன்னு வரும். அப்போ 5 வகுத்தல் 36 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரியுதுங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க, தெளிவாக புரியுதா பாருங்க. அவ்வளோதாங்க. ஸோ முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸ்க்கான கொஷினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 24வது கேள்விங்க. 2 பகடைகளை உருட்டப்படும் பொழுது முக எண்களின் கூடுதல் 7 அல்லது 11 ஆக இருக்க நிகழ்த்தகவு. இது வந்து ரொம்ப பழசு தான், 1999 கேட்டிருக்காங்க. இருந்தாலும் போடுவோம். என்ன சொல்றாங்க, நான் 2 பகடியை உருட்டுறேன்னா, அப்படி உருட்டும் போது 2 பகடியை வீயக்கூடிய நம்பரை கூட்டினா ஃபர்ஸ்ட் 7ன்னு வரணும், அதுக்கு அடுத்தது அல்லது 11ன்னு வரணும் இப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா கொஸ்டினே? ஓகே. இப்போ இந்த 2 பகடை நிகழ்த்தகவு அப்படின்ற ஒரு கீவேர்டு பார்த்துட்டாவே மொதல் படியில் மொத்தம் 6 வாய்ப்புகள் இருக்கு, ரெண்டாவது படியில் ஒரு 6 வாய்ப்பு இருக்குது. அப்போ 2த்தையும் பெருக்குனா 36 வாய்ப்புகள் 2 பகடியை உருட்டி போடும் போது வரப்போகுது. மொத்த வாய்ப்புகளை கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான வாய்ப்பை மேலே வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ கொஸ்டின்ல கொடுக்குற வாய்ப்பு என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 2 படி உருட்டி நீங்க கீழே போடுறீங்க, அதுல முதல் படியிலையும் ரெண்டாவது படி வீயக்கூடிய நம்பரை கூட்டினா 7 வரணுமா. அடடே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லா நம்பரை செலக்ட் பண்ணணும். என்னன்னா முதல் படியில சின்ன நம்பரா இருக்கணும், ரெண்டாவது படியில பெரிய நம்பரா இருக்கணும். இப்போ பாருங்க, நான் ரெண்டாவது படியில வந்து 6ன்னு வைக்கிறேன், ஏன்னா அதான் பெரிய நம்பர் மேக்சிமம். கரெக்டா? இப்போ முதல் படியில 6 கூட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும், 1 சின்ன நம்பர் அதை வச்சுக்கிட்டு. அப்போ முதல் படியில் 1னும் ரெண்டாவது படியில் 6னும் வீந்தா நமக்கு கூட்டினா 7 வரும்.
கரெக்டா? இப்போ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மூளை யோசிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ 1 6ன்னு வந்திருக்கு இல்லையா? இப்போ 6 1ன்னு ஆப்போசிட் வர வரைக்கும் பகுதியாக கூட ஒன்று கூட்டினே போகணும், ரெண்டாவது பாடியாக கூட ஒன்றை கழிச்சிட்டே வரணும். ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ நான் படை 1ன்னு இருக்குல்ல, படியில் இருக்கிற நம்பர் அதோட ஒன்று கூட்டுங்க, 2ன்னு வரும். ஓகேவா? ரெண்டாவது படியில் 6ன்னு இருக்குது, அந்த நம்பராக கூட ஒன்று கழிக்கணும், 5ன்னு வரும். இப்போ பாருங்க, 5 2 கூட்டினா 7 வருது. கரெக்டா? கரெக்ட். இப்போ அடுத்தது, ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ இதுலேருந்து அடுக்கணும். எதை புதுசாக கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த புது பகடியோட நம்பராக கூட தான் ஒன்று கூட்டுறதும் ஒன்று கழிக்கிறதும். சரிங்களா? பழசு விட்டுடணும். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ 2ன்னு இருக்குது, ரெண்டாவோட ஒன்று கூட்டினா 3ன்னு வரும். கரெக்டா? இங்கே 5ன்னு இருக்குது, 5ஆவோட ஒன்று கழிச்சா 4ன்னு வரும். இப்போ கூட்டி பாருங்க, 3 4 கூட்டினா 5ன்னு வருது. பர்ஃபெக்ட்பா. அடுத்தது என்னன்னா, இப்போ எனக்கு இந்த ஆப்போசிட் வர வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணேன்னு சொன்னேன். இப்போ 3 4 தான் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன், படியில் 3 இருக்குல்ல, அதோட ஒன்று கூட்டுங்க, 4ன்னு வரும். கரெக்டா? ரெண்டாவது பையில் 5ன்னு இருக்குல்ல, அதில் ஒன்று கழிங்க, 3ன்னு வரும். இப்போ கூட்டி பாருங்க, 4 3 கூட்டினா 7 வருது. சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணும், இப்போ பாருங்க, படியில் 4ன்னு இருக்கு, அதான் கூட ஒன்று கூட்டுங்க, 5ன்னு வரும். ரெண்டாவது படியில் 3 இருக்கு, அதில் ஒன்று கழிங்க, 2ன்னு வரும். கூட்டி பாருங்க, 7ன்னு வருது. கரெக்டு. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ 5ன்னு இருக்கா, அதை நம்பரு அதோட ஒன்று கூட்டுங்க, 6ன்னு வரும். இங்கே 2ன்னு இருக்கா, 2ல் ஒன்று கழிங்க, ரெண்டாவது பாடியில் ஒன்று கழிச்சா 1ன்னு வரும். நல்லா கவனிங்க, இங்கே 1,6ன்னு எடுத்தோம், அதுக்கு ஆப்போசிட் 6,1 அப்படியே ஆப்போசிட்டில் வந்துருச்சு. கரெக்டா? ஸோ இப்படி வர வரைக்கும் நான் இந்த கண்டினியூ பண்ணேன்னு சொன்னேன். வந்துருச்சுன்னா ஃபங்க்ஷன் க்ளோஸ். இதுக்கப்புறம் எந்த 2 நம்பரை கூட்டினாலும் 7 வரவே வராது. ரொம்ப ஈஸியாக இருக்கணும் தான் அப்படி சொல்கிறேன், குழப்பமாக இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுதுப்பா. அப்போது கூட்டினா 7 வரத்துக்கு 1 2 3 4 5 6 வாய்ப்பு இருக்குங்க. கரெக்டா? ஓகே. இப்போ இவங்க 7 மட்டும் கேட்கல, கூடவே 11 கேட்டிருக்காங்க. பாருங்க, இப்போ 11 கண்டுபிடிப்போம். 11 கண்டுபிடிக்கிட்டா இப்போ தான் போன கணக்கில் பார்த்து இருந்தாலும் போடுவோம். ஸோ இப்போ நான் 11 கூட்டினா, அதாவது படி ரெண்டாவது படி கூட்டினா 11 வரணும் அப்படின்னா நான் யோசிக்கணும், படியில் சின்ன நம்பராகவும் ரெண்டாவது படியில் பெரிய நம்பராகவும் வர மாதிரி நான் செலக்ட் பண்ணணும். இப்போ ரெண்டாவது படியில் மேக்ஸிமம் பெரிய நம்பர் 6, அதை வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த 6 கூட எந்த நம்பரை கூட்டினா 11 வரும், 5 கூட்டினா வரும். அப்போ நம்பர் 5. இப்போ பாருங்க, புரியுதுங்களா? ஸோ படியில் 5னும் ரெண்டாவது படியில் 6னும் வீந்தா இது என்னவாகும், 11 வரும். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு போகணும். இப்போ 5,6ன்னு இருக்குல்ல, அப்படியே ஆப்போசிட் 6,5 வர வரைக்கும் படியோட ஒன்று கூட்டினே போகணும், ரெண்டாவது படியோட ஒன்று கழிச்சிக்கிட்டே வரணும். கரெக்டாக? புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? ரைட். இப்போ நான் 5ஆவோட ஒன்று கூட்டினா 6ன்னு வரும். ரெண்டாவது படியில் 6 இருக்குது, அதில் ஒன்று கழிச்சா 5ன்னு வரும். இப்போ பாருங்க, நல்ல கவனிங்க, இதுக்கு ஆப்போசிட் வந்துருச்சு. அப்போது கூட்டினா 11 வர 2 வாய்ப்புகள் இருக்குது, அதை எழுதிக்கிட்டேன். இப்போது கூட்டினா 7 வரத்துக்கு 6 வாய்ப்புங்க, கூட்டினா 11 வரத்துக்கு 2 வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆக மொத்தம் 6 2 கூட்டினா 8 வாய்ப்பு. நான் 8 போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் நின்று பார்க்கணும். என்னன்னா, எங்கேயாவது சேம் நம்பர் 2 முறை வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2,5 இங்கே 2,5ன்னு வந்துச்சுன்னா 1 நீக்கணும். சரிங்களா? பட் இதில் வரல, பிரச்சனை இல்லை. நீங்களும் பாருங்க, எல்லாமே வித்தியாசமான நம்பர். எங்கேயாவது சேம் நம்பர் வந்துச்சுன்னா 1 மட்டும் கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? பட் இதில் சேம் நம்பர் இல்லாததால 7 கூட்டினா 7 வரத்துக்கு 6 வாய்ப்பும், கூட்டினா 11 வரத்துக்கு 2 வாய்ப்பும், ஆக மொத்தம் 8 வாய்ப்புகள் இருக்கு. அம்புடுதாங்க. இப்போ என்ன பண்ணலாம், சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம். நான் உங்களுக்கு புரியத்துக்காக ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். மேலே 8ன்னு இருக்கும், 6 6 36 கீழே இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த 8ல் பாதி 4, 36ல் பாதி 18. மறுபடியும் அடிக்கலாம். இந்த 4ல் பாதி 2, 18ல் பாதி 8 8 16னா 9 9 18. ஓகேங்களா? 9. அப்போது 2/9 வாய்ப்பு இருக்குதுங்க. அவ்வளோதான். பார்க்கலாமா? 2/9 இருக்குதா அப்படின்னு கேட்டாது பாருங்க, பர்ஃபெக்டாக ஆப்ஷன் சீல இருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவாக கிளியர் கிடச்சிருச்சா? ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். சரிங்களா? வெறும் ஃபார்முலாலாம் கிடையாது, ஜஸ்ட் நம்பர் எடுத்து எழுதினாவே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்களேன், இப்போ இங்கே பாருங்களேன், ரொம்ப ஈஸி தானே. 7 11. நல்லா கவனிங்களேன். இப்போ
25வது கேள்வி, 2 பகடைகளை உருட்டப்படும் பொழுது முக எண்களின் கூடுதல் 7 அல்லது 11 இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டாங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 2013, 2015, 2018 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா இங்கே பாருங்களேன், இந்த கொஷின் அதுவும் ஒன்று தான். இதில் பாருங்கள் 7, 11 இருக்க நிகழ்த்தகவுன்னு கேட்டாங்களா? கரெக்ட். இப்போ இந்த கேள்வி வந்து இல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்டுட்டாவே கேர்ஃபுல்லாக புரிஞ்சுங்க. இருக்க நிகழ்த்தகவுன்னா அது நார்மல் கேள்வி, இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அது ஆப்போசிட் கேள்வி. அப்படி ஆப்போசிட் கேள்வியாக கேட்டிருந்தாங்கன்னா வீரத்துக்கு தான் நம்ம இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ உங்கள் கையில் 2 பகடை கொடுத்துட்டு உருட்டி போட்டு 2 பகடையும் கூட்டினா 7 வரணும்னு கேட்டால் நீங்கள் உருட்டி போட்டு இந்த நம்பர் கூட்டினா 7 வரும்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வீரத்தை பற்றி பேசணும், கரெக்டா? ஆனால் வீயக்கூடாது அப்படின்னா கூட்டினா 7 வரக்கூடாதுப்பா அந்த மாதிரி சொல்லுப்பான்னு கேட்டாங்கன்னா புரியுதா? நல்லா புரிஞ்சுச்சா? ஸோ அந்த மாதிரி வீயக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 ஃபைண்டில் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலாக கூட்டினா 7 வரத்துக்கு எத்தனை கண்டிஷனு? இப்போ போன கணக்கில் பார்த்தல 7 வரத்துக்கு 6 கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி 11 வரத்துக்கு மொத்தம் 2 வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 6ஐயும் 2ஐயும் கூட்டினா மொத்தம் 8 வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் சுருக்க முடிஞ்சால் சுருக்கிட்டேன், 2/9 வந்துருச்சு ஆன்சர். இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிச்சா? அப்போது நான் ஒரு 2 பகடை உருட்டி போடுறேன். 2 பகடையில் கூட்டினா 7 வரணும் அல்லது 11 வரணும்னா அதற்கான வாய்ப்பு 2/9, கரெக்டா? கரெக்ட். அப்போ நான் இதை அப்படியே எடுத்துன்னு வந்துடுறேன். இதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஒரு வேளை எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. ஓகே தானே? ஓகே, கொண்டு வந்துட்டு இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக தானே கேட்டிருக்காங்க. இல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்டுட்டாவே கீழே இருக்கிற நம்பரை மேலே இருக்கிற நம்பரோட கழிச்சிருங்க. கீழே 9 இருக்குது, மேலே 2 இருக்குது, கழிங்க. கழிச்சா நமக்கு என்ன வரும்னு பாருங்க. ஸோ 9ல் 2 போனால் 7ன்னு வரும். அந்த 7 அப்படியே எழுதிங்க. கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுங்க. அப்போ 7/9 ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ ஆப்போசிட்டில் கொஷின் கேட்டாங்க. இருக்குன்னு கேட்டால் நார்மல் கொஷின், இல்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆப்போசிட் கொஷின். அப்படி கேட்டாங்கன்னா இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருங்க. அப்படி கண்டுபிடிச்சா 2/9 வருது. அதில் கீழே இருக்கிற நம்பர் மேலே இருக்கிற நம்பரை கூட கழிக்கணும். அது என்ன நம்பர்னா இருக்கட்டும், கழிச்சு வரக்கூடிய விடைய ஆன்சருங்க. இப்போ 9ல் 2 போனால் 7 மேலே வச்சுக்கிட்டேன், கீழே இருக்கிற 9 அப்படியே வச்சுங்க. அப்போ 7/9 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இன்னும் நம்ம ஒரு கேள்வி பார்க்கவே இல்லை. என்ன கேள்வின்னா அது பாருங்க, இதை நம்ம எடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 22வது கேள்வி. 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன? 2 பகடைகளை ஒரு முறை ஒரு சேர உருட்டப்படுகிறது. முக எண்கள் சமமாக இருக்க அல்லது முக எண்களின் கூடுதல் 4 கிடைக்க நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு 2021 + 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, உங்ககிட்ட 2 பகடை இருக்குது, அதை நீங்கள் உருட்டி கீழே போட போகிறீங்க. அப்படி உருட்டி கீழே போடும்போது சேம் நம்பராக வரத்துக்கான வாய்ப்பு அல்லது 2 பகடையை கூட்டினா 4 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆகுதுப்பா. அப்போ இது எப்படி சார் போடலாம்னா, ஃபஸ்ட்டு சேம் நம்பராக வேணுமா? சேம் நம்பர்னா முதல் படிலையும் 2வது படிலையும் சேம் நம்பராக வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தேரி தெரியும். என்னது? 2 பகடை நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே மொத்தம் முதல் படியில் 6 வாய்ப்பு, 2வது படியில் 6 வாய்ப்பு, 6 36 வாய்ப்பு இருக்கு 2 பகடைக்கு. ஸோ மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ கொஸ்டினில் கேட்கக்கூடிய கேள்விக்கான வாய்ப்புகள் எத்தனைன்றத நான் மேலே போடணும். அதுக்கப்புறம் சுருங்கின ஆன்சர். இவ்வளோதான் கான்செப்ட். கரெக்டா? அப்போ முதல் என்ன கண்டிஷனு? கூட்டினா சேம், கூட்டுறது இல்லை, 2 படி உருட்டி நீங்கள் போடுறீங்க, சேம் நம்பராக வரணும். அதாவது முதல் படியில் 1 வீந்தா 2வது படியில் 1 வேணும், முதல் படியில் 2 வீந்தா 2வது படியில் 2 வேணும், முதல் படியில் 3 வீந்தா 2வது படியில் 3 வேணும், முதல் படியில் 4 வீந்தா 2வது படியில் 4 வேணும், முதல் படியில் 5 வீந்தா 2வது படியில் 5 வேணும், முதல் படியில் 6 வீந்தா 2வது படியில் 6 வேணும். அவ்வளோதான்.
மொத்தமாக ஒரு பாடலில் 6 வாய்ப்பு தான் இருக்குது. கரெக்டா? அப்போது சேம் நம்பர் ஆஃப் வீதத்துக்கு மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது. சரியா? அதை நம்ம அப்புறமா கூட்டிக்கலாம். இப்போதைக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது சேம் நம்பராக இருக்கிறது எழுதியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, மொத படி 2வது படி வீயக்கூடிய நம்பரை நீங்கள் கூட்டினா 4 வரணும். அதுக்கு எத்தனை கண்டிஷன் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? எத்தனை வாய்ப்பு இருக்குது கண்டிஷன் இல்லை அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த மாதிரி கூட்டினா 4 வரணும், கூட்டினா 7 வரணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா மொதல் படியில் சின்ன நம்பராகும், 2வது படியில் பெரிய நம்பராகவும் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு கூட்டினா 4 தான் வரணும். அப்போ நான் மொதல் படியில் 1ன்னு வச்சுக்கிறேன், சின்ன நம்பர். இப்போ 1வது எதை கூட்டினா 4 வரும்? 3. அப்போ 2வது படியில் 3ன்னு வரும். இப்போ 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 4 வருதா? கரெக்ட். சாரி, 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 வருதா? கரெக்ட். இது ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது இது மாதிரி எத்தனை இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இங்கே பாருங்கள், 1 3 மொதல் படியில் 1, 2வது படியில் 3 வீந்தா கூட்டினா 4 வருது. இப்போது நான் இப்படியே என்ன பண்ண போகிறேன், மொதல் படியில் இருக்கிற நம்பராக கூட ஒன்று கூட்டிக்கிட்டே போகிறேன், 2வது படியில் இருக்கிற நம்பராக கூட ஒன்று கழிச்சிக்கிட்டே வர போகிறேன். எப்போ இதுக்கு ஆப்போசிட் 1,3ன்றது 3,1ன்னு ஆப்போசிட்டில் வருதோ அது வரைக்கும் கொண்டு போகிறேன். ஓகேவா? புரியுதுங்களா? புரியுது. இப்போ மொதல் படியில் என்ன இருக்குது? 1 இருக்குது. 1வோட 1 கூட்டினா 2ன்னு வரும், அதை எழுதிக்கிட்டேன். 2வது படியில் 3 இருக்குது, அதில் 1 கழிங்க, 3ல் 1 கழிச்சா 2ன்னு வரும். இப்போ கூட்டி பாருங்க 4ன்னு வருது. அப்போ ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம், இப்போ அடுத்தது ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப்னா இப்போ நமக்கு 2,2ன்னு இருக்குல்ல, மொதல் படியில் 2 இருக்கு இல்லையா, அந்த 2வோட 1 கூட்டணும். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிக்கிறது எதுவோ அதாக கூட தான் 1 கூட்டிகினே போகணும். மொதல் படியில் 2வது படியில் 1 கழிச்சிட்டே வரணும். கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. சரிங்களா? அப்போ இங்கே 2ன்னு இருக்குது மொதல் படியில், 2வோட 1 கூட்டினா 3ன்னு வரும். கரெக்டா? இங்கே 2வது படியில் 2ன்னு இருக்குது, அதில் 1 கழிச்சா 1ன்னு வரும். நல்லா கவனிங்க, இங்கே 1,3 அதுக்கு ஆப்போசிட் 3,1ன்னு வந்துருச்சா? அப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குன்னா 1 2 3 வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? இருங்க கலர் மாற்றிப்போம். ஸோ அதாவது கூட்டினா 4 வரத்துக்கு 3 வாய்ப்பு இருக்குது, சேம் நம்பராக வீரத்துக்கு 6 வாய்ப்பு இருக்குது. இப்போ 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9 வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் போய் கணக்கு போடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். என்ன கண்டிஷனு? சேம் நம்பர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சேம் நம்பர்னா இங்கே பாருங்களா, 1,1 2,2 இங்கே பாருங்க, இங்கே 2,2 இருக்கா, இங்கேயும் 2,2 இருக்கு. இந்த மாதிரி சேமாக வரக்கூடாது. ஓகேவா? மேபி அப்படி வந்துட்டா 1 நீக்கிடுங்க, வேற ஒன்றும் இல்லை. 2மே நீக்கக்கூடாது, தவறு. சேம் நம்பராக வந்துருச்சுன்னா 1 மட்டும் நீக்கணும். இப்போ 2,2 2 இடத்துல இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு இடத்துல நீக்கிடுங்க. சரிங்களா? புரியுதா? புரியுது. வேற ஏதாவது இருக்குதான்னு பாருங்க, வேற எதுவுமே இல்லை. அப்போ இங்கே மேலே ஒரு 6 வாய்ப்பு, கீழே 3 வாய்ப்பு தான், அதில் சேம் நம்பராக இருக்கிறதால 1 நீக்கிட்டேன். அப்போ இங்கே 2 வாய்ப்பு. இப்போ 6 2 கூட்டினா 8 வாய்ப்புகள் இருக்குது, அதை மேலே வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ சுருக்க முடிஞ்சா சுருங்க, இல்லைன்னா ஆன்சர். தெளிவா புரியுதுங்களா? அப்போ மேலே 8ன்னு வச்சுக்கிட்டேன், கீழே 6 6 36. சுருக்கலாமா? முடியலாம், இதான் ஆன்சர். சுருக்கலாம்னா 8ல் பாதி 4, 36ல் பாதி 18. கரெக்டா? கரெக்ட். அதுக்கடுத்தது இந்த 4ல் பாதி 2, 18ல் பாதி 9. அவ்வளோதான், இதுக்கு மேலே சுருக்க முடியாது. 2/9 தான் ஆன்சர். இருக்குதா? இதை பாருங்க, தெளிவாக இருக்குது. இது என்ன கொஸ்டின்? 2022 குரூப் 4 கொஸ்டின். அடாடாடா, சிம்பிள். புரிஞ்சிருச்சா? இப்போ ஹோம்வொர்க் கொஸ்டின் பார்த்துரும். ஆக்சுவலி இது 26வது கேள்வி தான். சரிங்களா? 20 மாத்திருக்கு. 26வது கேள்வி உங்களுக்கு ஹோம்வொர்க் சமங்க. என்னன்னா, 2 பகடுகளை ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் முக எண்களின் கூடுதல் 3 அல்லது 8 ஆக இருக்க நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணோம், 3க்கான கண்டிஷன் எழுதிக்கணும். 3க்கு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு, அதுக்கப்புறம் 8க்கான வாய்ப்பு எத்தனை இருக்குன்னு எழுதிக்கணும். 2த்துல ஏதாவது சேம் நம்பராக இருந்தால் கேன்சல் பண்ணுங்க, இல்லை சேம் நம்பர் இல்லைன்னா மொத்தம் எத்தனை வாய்ப்போ அதை கீழே 36 வச்சு அடிச்சு கொடுத்துருங்க. அடிக்க முடிஞ்சா அடிங்க, இல்லை ஆன்சர் வந்துடும். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. ஸோ இந்த கணக்கு புரியுதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைப்பு சரிங்களா? ஆப்ஷன் ஏ 5,15, பி 8,36, சி 11,36, டி 7,36. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சரிங்களா?
கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி. இதெல்லாம் புது கணக்குகள். நம்ம வாழ்வியில் நிறைய பேர் இதெல்லாம் ஒர்க் அவுட் கூட பண்ணியிருக்க மாட்டோம், கரெக்டு தானே? இல்லை புக்கில் இருக்கிற மாதிரி ஃபார்முலாலாம் இருக்கும், என்னென்னவோ ஃபார்முலா இருக்கும், அதெல்லாம் வேணாம். சிம்பிளான தேரி தான், பட் புரிதா இல்லையான்னு சொன்னீங்கன்னாவே ஓகே தான், சரிங்களா? ஸோ போதுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் கேட்டிருக்காங்க புது புக்கில், புது கொஸ்டின் 2024 2023 அதெல்லாம் நாளைக்கு கிளாஸில் பார்த்துடலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.